சரி, இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துனதுக்காக இதுதான் பரிசுன்னா அப்படியே நடக்கட்டும். ஆர்த்தி, அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு வா, போலாம். முன்னாடி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தாலியை கழட்டும் போது நான் தான் உன்னை வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்தினேன். ஆனா இப்ப நானே சொல்றேன், அதை கழட்டி கொடுத்துட்டு வா, போலாம். அக்கா வேண்டாங்க்கா. ஆர்த்தி, தாலியெல்லாம் கழட்டாதீங்க. என் கழுத்துல தாலி ஏறினதே உங்களால தான். உங்க தாலியை இறக்கிட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஆர்த்தி இந்த வீட்டுல தான் இருக்கணும். அப்பதான் நானும் இந்த வீட்டுல இருப்பேன். ஏய், என்னடி உளர்ற? உளரல, சத்தியமா சொல்றேன். என்னை காப்பாத்தி எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்த்தி தான். அவங்க இங்கதான் இருக்கணும். அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆர்த்தி செஞ்சது சில பேருக்கு தப்பா தோணலாம். ஆனா அவளோட நிலைமையிலயும் சுந்தரியோட நிலைமையிலயும் இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா அது சரின்னு தான் நமக்கு தோணும். இனி எது நடந்தாலும் அது உங்க குடும்ப பிரச்சனை, மனசுல வச்சுக்கங்க. ஆர்த்தி இங்கதான் இருப்பா. அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அதை மட்டும் பாத்துக்கங்க. ஆர்த்தி, நீ தைரியமா இரு, அழாத. இனிமே உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். அலியா, ஏக்கா, இந்த காபி குடி. காலையிலேருந்து கொலை வெட்டினே கிடக்குற. வேணாண்டா, கொஞ்சம் குடிக்கா. காஃபி குடிக்கிற நிலைமையிலே அந்த ஆர்த்தி என்ன வச்சிருக்கா? என்னம்மா நீ சும்மா ஆர்த்தியை குறை சொல்லிட்டு இருக்க? அந்த திருட்டு பையன் ராஜேஷ் தப்பு பண்ணலையா? அவனை பத்தி எதுவும் பேச மாட்டியா? அவனை பத்தி என்னடி பேசுறது? ஏன்னா தப்பு பண்ணது அவன். அவன் தானே ஆர்த்திக்கு துரோகம் பண்ணா. அப்புறம் அவனை பத்தி என்ன பேசுறதுன்னு சொல்ற? தப்பு பண்ணாம என்னடி செய்வா? கல்யாணமாயி 1 வருஷம் ஆகுது. ஒன்னும் அவன் கூட சேர்ந்து வாழணும், இல்லைன்னா அவனை விட்டு விலகி வரணும். ரெண்டும் இல்லாம அதே வீட்டுல இருந்தா இப்படிதான் நடக்கும். என்னம்மா பேசுற நீ? நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவளை அங்க வாழுன்னு தள்ளி விட்டோம். ஏன் நீ கடைசி ஹாஸ்பிட்டல்ல கூட அவளை திட்டி அனுப்பி வைக்கல? அவ அங்கதானே இருக்கணும். அங்க இருந்தா ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். சரி, அவனே தப்பு பண்ணிட்டான், அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட வந்து சொல்லணும் இல்லையா? அவ யாரடி அவனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? அதுதான் அவ பண்ண தப்பு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நாயை பிடிச்சு உள்ள தள்ளி, அவனை பிடிச்சு உள்ள தள்ளிட்டு அவளை வாழா வெட்டிய வந்து இங்க கிடக்க சொல்றியா? இதுக்கு அவன் அங்கேயே சாகலாம். இப்படி ஒரு பிள்ளை பெத்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. அம்மா, இப்ப புலம்பி ஒண்ணும் ஆக போறது இல்ல. இது அவளா எடுத்த முடிவு. அவதான் வாழணும். ஏங்க அவளை அங்க கொண்டு போய் விட்ட? வீடு கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவ சொன்னா விட்டுட்டு வந்துடுறதா? ஆனந்தி, இன்னும் அவளை நீ ரொம்ப சின்ன பொண்ணாதான் நினைக்கிற. ஆனா எனக்கு அப்படி தோணல. மனசளவுல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அவ ரொம்ப தெளிவா பேசுறா. அந்த வீட்லயே மருமகளா இருக்க போறேன்னு சொல்றா. முதல்ல புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்க சொல்லு, அப்புறம் மருமகளா இருக்கலாம். அப்படி மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறவ புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு இங்க ஏண்டி வரணும்? அம்மா உன்கிட்ட விஷயத்த சொல்றதுக்கு வந்தா, ஆனா நீ எதையுமே காது கொடுத்து கேட்கல. என்னத்த சொல்ல போறா? என் புருஷன் தப்பு பண்ணிட்டா, அதனாலதான் இப்படி பண்ணேன்னா? அபி, நான் ஒண்ணு சொல்றேன், அவ அதுக்காக இந்த காரியத்தை பண்ணல. அவங்க மாமியார் சொன்ன மாதிரி இந்த வீட்டுல வந்து நிரந்தரமா தங்கணும், அதுக்காக தான் இப்படி பிளான் போட்டிருக்கா. அப்படி இல்லம்மா, பாவம் அவ.
பாதிக்கப்பட்ட சுந்தரிக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா. ஆனா அவ வாழ்க்கை அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு பாவம் ஆர்த்திக்கு தெரியல. சரி, இப்ப என்னக்கா பண்றது? அவ அங்கேயே இருக்கட்டும் ஆனந்தி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு அவ என்கிட்ட பேசின பேச்ச கேட்டு நானே அசந்து போயிட்டேன். அவ சின்ன குழந்தை இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் தைரியமா அவளை கூட்டிட்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். அவ சமாளிப்பா. அப்படியே அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம விட்டுருவோமா? ஏ, கஷ்டம் இருந்தா கூட்டிட்டு வந்துடுவீங்களா? அவ பண்ண காரியத்தை நினைக்கும் போது என் வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடி. 4 பிள்ளைகளோட தாயா இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு என் வேதனை புரியும். அபி, ஆனந்தி, மனோகர், உங்க 3 பேருக்கும் சொல்றேன், இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா என்ன புணமாதான் பாப்பீங்க. அம்மா, அக்கா, மாமா தான் நைட் சவாரி போயிட்டார்ல, நீங்க தனியா தானே படுத்திருக்க, நானும் இங்கேயே படுத்துக்கிறேன். அடே, நீ ஏன் இங்க படுக்கணும்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்கு புருஷன் மொத்தம் வந்துட்டான்ல, குடும்பம் ஆயிடுச்சுல, போ போய் அந்த ரூம்ல உன் புருஷன் கூட படு. போ அக்கா, நான் இங்க போடி. அக்கா ப்ளீஸ், நான் இங்கே போங்கறல்ல, போ. சரி விடு, நான் இங்க படுக்கல, நான் ஹால்லே போய் படுத்துக்கிறேன். ஏய் ஏய், நில்லுடி. எதுக்கு ஹால்ல படுக்கணுங்கற? வா வாடி. அக்கா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. தாலி மட்டும் கட்ட தெரியுது, ஆனா பொண்டாட்டியை மதிக்க தெரியல. அக்கா சும்மா இருடி. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இவனுக்கு பொண்டாட்டி தானே? கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்தல, பெரிய இவன் மாதிரி அவ தானே கட்டி வச்சா? தாலி மட்டும் கட்ட வச்சுட்டு சட்டமா ரூம்ல கால் நீட்டி படுத்துக்கிட்டா என்னடி அர்த்தம்? கழுத்துல வெறும்னே தாலியை மட்டும் கட்டிட்டா போறாது, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, மரியாதை இருக்கு. அது அவளுக்கு தெரியாது, அத பத்தி கவலையும் கிடையாது. அதனாலதான் உன்னையும் அவள மாதிரியே விளங்காம இருக்க வைக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு. அக்கா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சுந்தரி? புருஷன் ஒருத்தனை கட்டிட்டா தொடர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்தணும். காலகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீயும் மத்தவங்கள மாதிரி நடக்க ஆசைப்படாத. அத்தை, இந்த பாரு, நாங்க எல்லாரும் உன்னை விட வயசுல மூத்தவங்க. நாங்க சொல்றத இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ கேட்டுதான் ஆகணும். அது நீயா இருந்தாலும் சரி, அவளா இருந்தாலும் சரி. பார், பொண்ணுக்கு 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு சோஃபால மல்லாந்து கிடக்குறான். இவன் என்னத்த உருப்பட போறான்? அவ என்னடானா இவன் கூட ஒழுங்கா வாழல, உன்னையும் வாழ விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கா போல இருக்கு. அதான் சட்டமா உள்ள படுத்திட்டு இருக்கா. ஆர்த்தி, கலா கோவப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குமா? நீ ஒண்ணு செய், நீ எங்க ரூம்ல போய் படுத்துக்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம். ஏய் வாடி. அக்கா, வாடிங்கறல, ஏதாவது பேசினா விடுக்கா. பல்ல தட்டிடுவேன். வாடி சொல்லுங்க, வாடினா விடுக்கா. அவள. டேய், நீ போய் ரூம்ல படுறா, போ போடா. ஏம்பா, வேற வேலை இல்லையாப்பா உங்களுக்கு? போய் உங்க வேலையை பாருங்கப்பா. டேய், சும்மா. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றத நீ கேட்கலனா நீ எனக்கு புள்ளையே இல்ல. அம்மா, ஏமா நீ வேற ரோதனை பண்ற? சும்மா வேலையை பார்த்துட்டு போமா. டேய், இது என்ன வீடு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல சத்திர சாவடி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீயும் உன் பொண்டாட்டி அடிக்கிற கூத்து தாங்க முடியலையே. நாங்க பெரியவங்க நீ எதுக்கு இருக்கிறோம்? மரியாதையா சொல்ற, உள்ள போய் படு. போடா. இங்க பாருங்க, இஷ்டம் இல்லாத யாரையும் வற்புறுத்த முடியாது. தாலி வேணா கட்ட வைக்கலாம், ஆனா இதுக்கெல்லாம் கம்பல் பண்ண முடியாது. இது எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க. ஏய், என்னடி பாக்குற? இன்னொரு வாட்டி நம்ம சேருவோன்னு கனவு கூட காணாத. இந்த பார், காலைல நான் ஏஞ்சிக்கிறதுக்குள்ள மரியாதையா ஓடி போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற.
ஒரு நிமிஷம். என்ன சாந்தி? எங்க கிளம்பிட்டீங்க? ஆஃபீஸுக்கு தான். எந்த ஆஃபீஸ்க்கு? நம்ம ஆஃபீஸுக்கு தான். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க தானே? ஆமா. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல அந்த ஆபீஸை விட்டு உங்களை விரட்டி விட்டாங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். என்ன சாந்தி பேசுறீங்க? அவங்க எங்க என்ன விரட்டினாங்க? நானா தானே கோச்சிட்டு வந்தேன். சரி அப்படியே இருக்கட்டும். அதுக்காக அவங்க என்ன அதை பத்தி கவலைப்பட்டாங்களா? கவலைப்பட்டதால தான் அபி இங்க வந்து ஃபீல் பண்ணி பேசினாங்க. யாரு? அபி வந்து ஃபீல் பண்ணாங்களா? இங்க பாருங்க, அந்த அபி என்னைக்குமே உங்களை ஒரு பொருட்டா மதிச்சது கிடையாது. என்ன பேசுறீங்க சாந்தி? இருங்க நான் பேசிடுறேன். நீங்க அந்த சிவதாஸ் பத்தி அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அந்த சிவதாஸ் சொல்றது தான் அபி கேக்குறாங்க. ஏன்னா அந்த சிவதாஸால நிறைய காரியங்கள் அபிக்கு ஆக வேண்டியிருக்கு. உங்களால இங்க பாருங்க, அபிய பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஒரு கைத்தடி. தேவைப்பட்டா கைத்தடி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இப்ப நீங்க தேவையில்ல, அதான் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்ப நீங்க அவங்கள பத்தி தப்பா நினைச்சு கூடாதுல்ல, அதான் உங்களை பத்தி கவலைப்படுற மாதிரி இங்க வந்து ஒரு நாடகம் ஆடிட்டு போயிட்டாங்க. இதை பாருங்க சாந்தி, அபியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எனக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க. என்ன கத்தி குத்துப்பட்டப்ப ரத்தம் கொடுத்தாங்க, ஜெயில இருந்து காப்பாத்தினாங்கன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் அவங்க சுயநலத்துக்காக பண்ணது. புரியாம பேசாதீங்க சாந்தி. சரிங்க, அப்படியே உதவி பண்ணிருந்தாலும் அது அந்த காலம். அப்போ அவங்களுக்கு நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. ஆனா இப்போ சிவதாஸ் இருக்காரு, உங்க பழைய பாஸ் வந்துட்டாரு. அபியோட லெவலே மாறி போச்சு. இப்ப நீங்க அங்க போனீங்க, உங்களை அவங்க வேண்டாம் வெறுப்பாதான் பாப்பாங்க. இதுதான் உண்மை. சும்மா அபி அபின்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. இப்ப உங்களால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் திரும்பவும் சொல்றேன், இதோட விட்டுருங்க. மறுபடியும் போய் அவமானப்படாதீங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். அக்கா, ஏன் அங்கேயே வெறிச்சு பார்த்து நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, நீ என்கிட்டே போய் சொல்றியா? உன் மனசு எப்படி கொந்தளிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. அக்கா சி, எதுக்கு இப்ப கண்ணீர் விடுற ஆர்த்தி? உனக்கே அசிங்கமா இல்ல? படிச்சவ தானே நீ? அதிகம் படிச்சவ, புத்திசாலின்னு உன்னை பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டியடி. ஒரு படிக்காத பொண்ணு கூட உன்னை விட சரியா நடந்துருப்பாடி. உன் இடத்துல இருந்திருந்தா புருஷனை கன்னத்துல அரைஞ்சு நீயாச்சு உன் தாலியாச்சுன்னு கழட்டி போட்டுட்டு துரத்தி இருப்பா. ஆனா நீ அடி முட்டாள் மாதிரி நடந்திருக்க. அக்கா நீ இப்ப கோவப்படாத. கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? உனக்கு கொஞ்சம் சொல்றியா? எப்போ உன் புருஷன் இன்னொருத்திய தொட்டானோ அப்பவே நீ அவன் முகத்துல காரி துப்பிட்டு வெளியில வந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஏண்டி எப்பவுமே பொம்பளைங்க தான் தொடர்ந்து ஏமாந்துட்டு இருக்கணுமா? அதுலயும் அந்த பொறுக்கி அவன் அறிவுக்கு உன்னை ஏமாத்தி துரோகம் பண்றா. நீ படிச்ச எரும மாடு தத்தி மாதிரி வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு பஸ் ஸ்டாப்ல நின்னு கண் கலங்கிட்டு இருக்க. எனக்கு இந்த நான்சென்ஸ புரிஞ்சுக்கவே முடியல. அக்கா ப்ளீஸ், நீ கேக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நியாயமானதுதான். ஆனா நான் இப்ப என்ன சொன்னாலும் என்னோட மனநிலைமை உனக்கு தெளிவா புரியாது. என்ன மன்னிச்சிருக்கா. நான் ஒரு மனசாட்சி உள்ள பொண்ணா நடந்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆர்த்தி, உன் மனசை வேதனைப்படுத்துறதுக்காக நான் இப்படி பேசல. இது உன் வாழ்க்கை, நீதான் இதுல முடிவெடுக்கணும்.
தப்பா முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் இப்படி பேசுனேன். ஓகே. ஆர்த்தி, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரிக்கா, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து எல்லாரும் கேட்டதை சொல்லு. ஆட்டோ